ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஒரு பெய்ட் டிஸ்கஷன் துவங்க இருக்கு. விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதனுடைய டீடைல்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க நீங்களே ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கலந்தாய்வு உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றோம், நீங்க அதை பின்பற்றுங்க அப்படின்னு கண்டிப்பா இருக்காது. ஓகே, நேற்றைய தினம் நம்ம கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். அதில் 24,791 கால் செல்லரோட பேனிக் பிளேஸ், ஸ்ட்ராடலோட அடிப்படையில் 24,932 அப்படிங்கிற இடமும், நேற்றைய டோட்டல் ப்ரீமியம் ஆடட் ப்ரீமியம் 282. இந்த டேட்டாவை நம்ம முக்கியமாக பார்க்கணும். இன்றைய தினம் நமக்கு இது எவ்வளவு ஏதுவாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் ஒரு கேப் அப் என்றால் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். கேப் அப் என்றால் எஸ்டர்டே ஹைக்கு மேலே நமக்கு ஓப்பன் ஆவது கேப் அப். ஓகே, அடுத்த அட்வான்டேஜ் என்ன? சென்ற வாரத்தோட ஹை என்னவோ அதற்கு மேலே இருக்காங்க. அப்போ வீக்லி ஹைக்கு, லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே இருக்கிறாங்க. ஓகே, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, ரேஞ்ச் பேசிக்காக ரேஞ்சுனா ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ். இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஓப்பன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓப்பனுக்கும் ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான டைரக்ஷன்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஹை 83 புள்ளிகள், ஓப்பன் டு லோ 85 புள்ளிகள், ஒரு சம வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஹை பார்த்துட்டா 25,022, லோ பார்த்தா 24,852. மொத்த டோட்டல்தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 169 புள்ளிகள் மொத்த பயணம் நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, மார்க்கெட் கேப் அப் நடந்ததுக்கப்புறம் ஹை போயிட்டு திருப்பி ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஓப்பனான புள்ளிக்கு கீழே இது க்ளோஸ் ஆயிருக்காங்க. இது ஒரு மார்க்கெட்டுக்கு, அதாவது நேற்றைய க்ளோஸுக்கு மேலே இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆனது கொஞ்சம் சற்று நெருடல். மார்க்கெட்டுக்கு இது ஒரு நெருடல், இது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நாளை தினம் இந்த 25,022க்கு மேலே வர்த்தகமாகுது அப்படின்னா மட்டும்தான் கால் செல்லர் பேனிக் ஆவாங்க. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கால் செல்லர் பேனிக் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறதான் இங்கே கிடைக்கக்கூடிய தகவல். அப்போ இதை உன்னிப்பாக கவனிக்கணும். மார்க்கெட் இன்றைய லோ, அதாவது மார்க்கெட் ஹை போயிருந்தாலும் க்ளோசிங் லோ நியர் க்ளோசிங் அப்படிங்கிறது இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைக்குது. இருந்தாலும் லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போ நேற்றைய தகவல் படி நமக்கு 24,650 டோட்டல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 280, இன்றைய தினம் 339 புள்ளிகள் இருக்காங்க. அப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 58 புள்ளிகள் நமக்கு என்னவா இருக்காங்க, ஃபேவராகவே இருக்காங்க. அப்போ இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். 24,650 நம்ம எடுத்துக்கிறோம்னா நேற்றைய க்ளோஸில் நமக்கு டிஃபரன்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக், சேம் ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃபரன்ஸ் குறைவாக இருக்கிற ஸ்ட்ரைக், அது ரெண்டு ப்ரீமியம் தட்டினா 280. இன்னைக்கு எல்டிபி ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 339 வருது. அப்போது 24,650 அப்படிங்கிற டேட்டா, அதாவது ஸ்ட்ரைக் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அப்போ இந்த டேட்டா நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நாளை தினம் நிலை பெறுகிறார்களா அப்படிங்கிறதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இதை பார்க்கணும். ஏன்னா இதுவும் ஒரு க்ளோசிங் ஸ்ட்ரைக் நமக்கு டேட்டா. அப்போ இதை பேஸ் பண்ணி வீக்லி ஹை, அதாவது வீக்லி ஃபியூச்சரோட ஹை, வீக்லி ஃபியூச்சரோட லோ நம்ம பார்க்குறோம். அப்போ 25,054 நமக்கு ஹை போயிருக்காங்க, 24,874 லோ வந்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைக்கிது. அதாவது ஸ்பாட்டோட டேட்டா உங்ககிட்ட இருக்கு, மந்த்லி ஃபியூச்சரோட டேட்டா இருக்கும், ஆனால் வீக்லி ஃபியூச்சரோட டேட்டாக்காக தான் இந்த அனலைஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தோன்றவங்களுக்கு இந்த வீடியோ உதவாது. இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சுய ஆய்வு பண்ணுறவங்களுக்கு இது எதுவாக இருக்கும். ஓகே, ஆக்டிவ் கான்ட்ராக்ட். இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எதற்கு பார்க்குறோம் அப்படின்னா,
நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபேமிலி குரூப்போ ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போ இருப்போம். அந்த குரூப்பில் இருக்கும்போது எல்லாருமே ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. யாராச்சும் ஒரு சிலர் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னென்னா ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ஏகப்பட்டது இருக்குது. அப்போ இதில் யார் வந்து பெர்ஃபார்மராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பெர்ஃபார்மர் ஓரியன்டை வந்து வேல்யூம் வைஸ் வந்து பிரிக்கிறோம். அடுத்தது வேல்யூ வைஸ் டேர்ன் ஓவர் வைஸ் பிரிக்கிறோம், ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போ இதில் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ மார்க்கெட்டில் வந்து 25,000 கால், 24,900 புட், 25,000 புட், 24,900 கால் இப்படி கொடுத்துருக்காங்க வரிசையாக வந்துட்டு. இது வேல்யூம் வைஸில் நம்ம பார்க்குறோம். அப்போ இதை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கிள். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, 24,900, 25,000 அப்போ இதற்கு உட்பட்டு இருக்க விருப்பப்படுறாங்க. அப்போ 25,000 கால்னா நமக்கு 79,80 அப்படின்னா 25,080. புட் ஆப்ஷன் 86, அதுவும் 80ன்னு வச்சுட்டா 24,820 அப்படிங்கிற இடத்துக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு தென்படுது. அப்போ இதை நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அடுத்தது இதை இரண்டும் இப்படி பார்த்தால் இதுக்கு வந்து ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ். இந்த மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படிங்கும்போது 24,900 புட்டும் 25,000 புட்டும் நாளைய தினம், ஏன்னா இன்னைக்கு வந்து கரைஞ்சிருக்காங்க, அவங்க பெர்ஃபார்மரா மாறணும் அப்படின்னா நாளைய தினம் இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதை உன்னிப்பாக கவனிக்கணும். அடுத்தது 25,000 கால் புட்டோட காமன் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு 110 165 ரூபாய். இந்த 164, இந்த 110 இதைத்தான் நம்ம காமன் ஏரியா நினைக்கிறோம். அப்போ கம்பல்சரி 25,000 புட் வந்து 165க்கு மேலே இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டும். அடுத்தது டேர்ன் ஓவரில் பார்க்க போனால் நமக்கு செட் ஆஃபாக இது ஒரு ஸ்ட்ராடல் 25,000, 24,900, 24,950 இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்துட்டு 24,900 டு 25,000 தான் கட்டுப்படுத்துகிறாங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட ரேஞ்ச் நமக்கு கிரியேட் ஆகணும். அப்போ 25,000 கால் புட்டோட ஸ்ட்ராடல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதோட ஆக்டிவிட்டீஸில் மார்க்கெட் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். ஓகே, இப்போ 24,950 நான் எல்டிபி அடிப்படையில் எடுக்கிறேன். இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் எனக்கு நான் வீடியோ மேக் பண்ணும்போது செட்டில்மெண்ட் ப்ரைஸ் இல்லை, அதனால் நான் வந்துட்டு எல்டிபி அடிப்படையில் எடுத்துக்கிறேன். இந்த எல்டிபி அடிப்படையில் காமன் ஏரியானா 101 + 109 நமக்கு 105 காமன் ஏரியா. அப்போ இந்த 105 இங்கே தான் நமக்கு இருக்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு சிலது தெரியணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய தினம் நம்மக்கிட்ட டேட்டா என்ன டேட்டா இருக்குது, காமன் ஏடிஎம் நம்மளுக்கு எவ்வளோ 140 ருபீஸ். மார்க்கெட் வந்து பெருசாக கேப் அப் ஆயிருக்கு. அப்போ கேப் அப் ஆகிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ பெர்ஃபார்ம் பண்ணும்போது கால் செல்லர் அண்ட் புட் செல்லர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போது 140 ரூபாய் இருந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் நமக்கு 105 மாறுது. அப்போ 35 ரூபாய் நமக்கு டிகே நடந்திருக்கு. அப்போ இங்கே டிகே நடந்திருக்குன்னா ரெண்டு பக்கமே ப்ரீமியம் கரைஞ்சிருக்கு. அதாவது கால் சைடும் கரைஞ்சிருக்கு, புட் சைடும் கரைஞ்சிருக்கு. அப்போ இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அப்போ இந்த இடத்தில் இந்த இடம் அப்படிங்கிறது 105 ரூபா தான் ப்ரீமியம்ங்கிறது ரொம்ப லோயஸ்ட். அப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு மார்க்கெட் வந்துட்டு இன்னும் நமக்கு 3 வர்த்தக நாட்கள் இருக்காங்க. அப்போ இந்த 3 வர்த்தக நாட்களில் காமன் ஏடிஎம் 105 ரூபாய் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப லோயஸ்ட். அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இது அதிகமாக என்னென்னா சைடுவேக்கு உண்டான வாய்ப்பு அதிகம், அடுத்தது ஒன் சைடுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் பெர்ஃபார்மராக இருக்கிறது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ இதை பேஸ் பண்ணி ஹை லோ அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஸ்ட்ரைக்கும் ஒரே மாதிரி தான் நமக்கு நியர்பை தெரியுறாங்க. ஓகே, இதில் கால் செல்லர் புட் செல்லர் அதாவது மொத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 178 வீக்லி ஃபியூச்சரோடது. கால் செல்லர் பேனிக் ஏரியா அப்போ 25,051, புட் செல்லர் பேனிக் ஏரியா 24,810. அப்போ மார்க்கெட் வந்து 24,810 டு 25,051 அப்படிங்கிற டேட்டா நமக்கு கொடுக்குறாங்க. இதுதான் இன்பிட்வீன் டேட்டா. ஸ்ட்ராடல் இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ண நமக்கு 211 ரூபா வராங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு 280 ரூபா இருந்தாங்க.
இன்னைக்கு 211 மாறுறாங்க. அப்போ அப்சைட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா 25,161, லோயர் ரேஞ்ச் 24,738. இந்த 24,738மே நமக்கு என்னன்னா லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டாவும் கிடைக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,950 அடிப்படையில் காலோட லோ காலோட ஹை, புட்டோட லோ புட்டோட ஹை. இந்த புட்டோட டேட்டாவை ஸ்ட்ரைக்கோட மைனஸ் பண்ணுறோம், காலோட டேட்டாவை ப்ளஸ் பண்ணுறோம். அதன் அடிப்படையில் பார்த்தா 25,041, 25,141 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து 24,859, 24,783 இருக்கும். ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் சைடு அதிகம், புட் சைடு வந்து கம்மியாக தெரியுறாங்க. இது ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இந்த இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்கும்போது நமக்கு மார்க்கெட் வந்துட்டு காலைல ஒரு 9:15 ஒரு 10 மணிக்குள்ள ஒரு ஸ்பீட் ஆக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். இன்னுமே மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு பெருசான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பில்ட் ஆகலை. மார்க்கெட் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மார்க்கெட்டில் வந்து லோயர் வேல்யூமும் இருக்கிறாங்க, இதையும் கவனிக்கணும். ஆனால் இன்னைக்கு ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆனது ஒன்று தான் சின்ன ட்ராபேக். 24,500 கால் இன்னைக்கு காலைல ப்ரீ மார்க்கெட் மெம்பர்ஷிப்புக்காக கொடுத்தது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 24,500 காலை நம்ம தேர்ந்தெடுத்தோம். அந்த காரணம் என்ன, நேற்று 24,650. அப்போ 150 ரூபா ப்ரீமியம் ஏடி மீட்டிங் பேன் 140 அப்படிங்கிறனால 150 எடுத்துட்டு 24,500, 24,800 இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 300 அப்படிங்கிற வரனால 24,950, இந்த பக்கம் 24,350. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம். அதனால தான் 24,500 கால் மார்க்கெட் 24,650 இருக்கும்போது இந்த டேட்டா, 24,500 இருக்கும்போது இந்த டேட்டா, 24,800 இருந்தால் இந்த ரேட் இருப்பாங்க, 24,950 வந்தால் இந்த ரேட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், வித் டிகே ஆகாத பட்சத்தில். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பாருங்க, இது 24,950 பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்துட்டு இதை உடனடியே கிராஸ் அவுட் பண்ணாங்க. திருப்பி அதே 950 இடத்துலையே நமக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் க்ளோஸ் ஆனதும் அந்த 950 பேஸ் பண்ணி தான் முடிச்சிருக்கிறாங்க. நம்ம 24,800 புட்டை இது பண்ணியிருந்தோம். அவங்களோட ட்ரேடிங்கே பார்த்தீங்கன்னா அந்த 140 பிலோவில் தான் இருந்திருக்காங்க. அப்போ அந்த 140 அப்படிங்கிறது நம்ம காமன் டீமாக கொடுத்துருந்த டேட்டா. ஸோ அந்த 140க்கு கீழே தான் இவங்க ஹையே இருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டாவும் நமக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு லெவல்ஸை நம்ம எப்படி பார்க்கணும், மார்க்கெட்டோட ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் நமக்கு என்ன சொல்கிறாங்க, இதை வந்துட்டு டெய்லியும் மார்க்கெட்டில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஹிண்ட் நடக்குதோ நடக்கலையோ, இந்த அப்சர்வேஷனுக்கு இதை நான் ஹிண்ட்டாக பார்த்தேன் அப்படின்னு ஒரு ஹிண்ட்டை வந்து லவ் லெட்டர் எழுதுனீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண பழகுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.